பிறனை எதிர்பாராத உழைப்பு. அமைதியில் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும், உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும், உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகின்றோம். 1 தெசலோனிக்கேயர் 4:12. ராபர்ட் புல்டன் ஹட்சன் என்பவர் சில பயணிகளோடு நதிக்கரையில் நின்று கொண்டிருந்தார். அப்போது அவர் நதிக்கரையில் பழுதடைந்து நின்று கொண்டிருந்த இயந்திர படகை சரி செய்து நதியை கடந்து விடலாம் என மற்ற பயணிகளை தன்னோடு உழைக்க அழைத்தார். ஆனால் அவர்களோ இது என்ன கோமாளித்தனம், நீரோட்டத்தை எதிர்த்து போகும் நீராவி படகை உருவாக்க முடியுமா என்ற கேள்வியோடு யாரும் முன்வரவில்லை. ஹட்சன் ஒருவரை தனியாக உழைத்து நீராவி படகை உருவாக்கி அதில் பயணம் செய்தார். நதியை கடந்தார். தன் கடின உழைப்பால் வரலாற்றில் இடம் பிடித்தார். 100 ஆண்டுகளுக்கு பிறகு அதே ஆற்றின் துறைமுகத்தில் 1907 லட்சக்கணக்கானவர்கள் அவர் நினைவாக கூடி நின்றார்கள். அவரோ கல்லறையில் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தார். நீதிமொழிகள் 31 குணசாலியான பெண்ணின் குணாதிசயங்கள் தொகுக்கப்பட்டிருக்கிறது. ஒருபோதும் பிறரை எதிர்பார்த்திராது தன் கையை நம்பியே தன் வீட்டிற்காய் உழைக்கின்றாள். மனைவி தன் கையால் உணவை தயாரித்து கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் பரிமாறுவதற்கு இணையாய் நட்சத்திர உணவக உணவு இருப்பது இல்லை. ஏனெனில் இங்கு அன்பும் அரவணைப்பும் அதிகம் உண்டு. இன்று தன் சம்பாத்தியத்தில் 100 பேரை வாழ வைக்க விரும்புகிறவனை விட 100 பேர் உழைப்பால் தன் வயிற்றை நிரப்ப ஆசைப்படுபவர்கள் அதிகம். இவர்களுக்கு மத்தியில் வாழ்ந்த இயேசுமனு குமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் வந்தார் என்பதை தமது வாழ்விலும் பணியிலும் செய்து நிறைவேற்றினார். மத்தேயு 20:28. நம் உழைப்பில் உயரவும் வாழவும் நம் கையை நம்பி உழைப்போம். ஜெபம். ஆசிகளை வழங்கும் இறைவா, எந்நிலையிலும் பிறரை எதிர்பார்த்து வாழாமல் கடினமாக உழைத்து நலனை பெற தகுதிப்படுத்தும். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.